தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணம் முடிந்த பிறகு அந்த மணமகன் மணமகளுக்கு பாலும் பழமும் கொடுப்பாங்க. இது என்ன காரணத்துக்காக கொடுக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பெண்ணுக்கு பாலை கொடுக்குறாங்க. இந்த பெண்ணுக்கு ஏன் பால் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவள் ஒரு புதிய சூழ்நிலையில் ஒரு புதிய இடத்திற்கு என்ன செய்கிறா அப்படின்னா, திருமணம் முடிந்த பிறகு வரப்போகிறா. எல்லாமே புதுசாக இருக்கும். கணவன் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு தினுசாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ கணவன் வீட்டார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யணும்? மனைவியானவள் அதை தவறாக புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளணும். இந்த பால் கொடுக்கும்போது இந்த பசுமாடு விஷத்தை உண்டாலும் அந்த பாலில் அந்த விஷம் கலக்காதுங்க. அதே போல் நீ திருமணமாகி உன் கணவன் வீட்டாரில் வந்த பிறகு உன் கணவன் வீட்டார் தீமை செய்தாலும், உனக்கு எதிரான தவறான வார்த்தைகள் பேசினாலும் நீ என்ன செய்யக்கூடாது? இந்த பாலில் எப்படி இந்த பசுமாட்டில் உள்ள பாலில் விஷம் கலக்கலையோ அதே போல் உன்னுடைய வார்த்தைகள்லையும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் விஷமானது கண்டிப்பாக கலக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல அந்த பெண்ணானவள் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த பாலை கொடுக்குறாங்களாம். இந்த பழம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, வாழை மரத்தில் உள்ள அந்த வாழைப்பழத்தில் விதை இருக்காது. ஆனால் விதை இருந்தாலும் அந்த மூல மரத்தை சார்ந்து என்ன செய்யும்? ஒரு கன்றானது பக்கத்தில் ஈனும். அதே போல் மனைவியானவள் கணவனை சார்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்யணும். அப்படிங்கிறதுக்காங்க பழத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. மணமகனுக்கு இதே மாதிரி பாலும் பழமும் கொடுக்குறாங்க. இந்த மணமகனுக்கு ஏன் பால் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாலில் என்ன இருக்குது அப்படின்னா, தயிரும் நெய்யும் உள்ளது. இந்த பாலுக்குள்ள தயிரும் நெய்யும் உள்ளது. அதே போல தான் ஒரு பெண்கிட்ட அறிவும் ஆற்றலும் உள்ளது. இந்த அறிவையும் ஆற்றலையும் நல்ல முறையில் ஒரு பெண்ணிடம் உள்ள அறிவையும் ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினா அந்த குடும்பமானது நல்ல விருத்தியாகும். அந்த குடும்பமானது நல்லா செழித்து தலை தோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கணவனானவன் பக்குவமாக உரையிட்டு அந்த பாலை உரையிட்டு அதை கடைந்து வெண்ணெய் நெய் எடுக்கணும். அப்போ பக்குவமாக பெண்ணிடம் பக்குவமாக நடந்து அதை உரையிட்டு அதை நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா, அந்த பெண்ணிடம் கரெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பெண்ணிடம் பக்குவமாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவளிடமிருந்து அறிவும் ஆற்றலும் வெளிப்படும். அந்த அறிவும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி அந்த குடும்பத்தின் விருத்திக்கு, அந்த குடும்பத்தினுடைய வம்ச வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மணமகனுக்கு பால் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மணமகனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, பழமும் கொடுப்பாங்க. இந்த பழம் எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னா, ஒரு வாழை மரம் கன்று ஈன்ற பிறகு என்ன செய்கிறாங்க? அந்த கன்றை எடுத்து என்ன செய்கிறாங்க? வேற ஒரு இடத்துல நட்டு என்ன செய்கிறாங்க? திரும்ப வளர்க்குறாங்க. அதே போல் நீங்கள் இந்த பெண்ணானவள் தன் குடும்பத்தை விட்டு, தன் சொந்தங்களை விட்டு, தாய் தகப்பனை விட்டு வந்திருக்கிறாங்க. அதை எடுத்து என்ன செய்கிறீங்க? ஒரு தனி மரமாக அதை அந்த இளம் கன்றை என்ன செய்கிறாங்க? வெட்டி எடுத்து உன்னோட குடும்பத்தோடு சேர்த்து என்ன செய்கிறாங்க? அதை நட்டு என்ன செய்கிறாங்க? அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை நீ ஒழுங்கான முறையில் நடத்தி அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, அவள் அந்த குடும்பத்திற்கு வாழையடி வாழையாக வம்ச விருத்தி செய்வாள். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மணமகனுக்கு பழத்தை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சும்மாலாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இந்த பாலும் பழமும் கொடுக்கறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்புடன் ஜஸ்டின்.